Dear students, now using Chorpit's method, solve one problem. In the last class, we have seen the procedure to find the complete integral using Chorpit's method. Okay, so once again, நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ரைட் சைடில் 0 வர்றது போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் ரைட் சைடில் இவ்வளோ டேர்மாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுவோம். ஸோ இசட் மைனஸ் px மைனஸ் qy minus p square minus q square equal to 0. So now assume the left side value, this value is equal to f. So in the left side ulla the values nama f nu eduthukanum. Okay, then using this equation find f suffix x, f suffix y, f suffix p, f suffix q and f suffix z. So f suffix x means differential value of f partially with respect to x. Similarly f suffix y, etc. So find all these 5 values. Then write the Chorpit's auxiliary equation. And we know the Chorpit's auxiliary equation is dp by f suffix x plus p into f suffix z equal to dq divided by f suffix y plus q into f suffix z equal to dz divided by minus p into f suffix p minus q into f suffix q equal to dx by minus f suffix p equal to dy divided by minus f suffix q. Now substitute all these values. The denominator values எல்லாம் already நம்ம find out பண்ணி வச்சிருக்கோம். அதை கொண்டு substitute பண்ணலாம். Then choose any two ratios. ஏதாவது 2 fraction நம்ம choose பண்ணிக்கணும். First and second fraction, second and third or third and fourth or fourth fifth or first fifth or first fourth, any two combination, choose any two ratio. அந்த ratio நீங்க choose பண்றப்ப numeratorல என்ன variable இருக்குதோ, for example numeratorல pயும் xம் இருக்குது அப்படின்னாக்க denominatorலயும் pயும் xம் வரது போல அப்படி ஒரு ratio choose பண்ணணும். other than px, இந்த px தவிர வேற variables இது terms occur ஆயிருந்ததுன்னா அதை cancel பண்ண பார்க்கணும். Then integrate, separate the variables. அந்த ரேஷியோவில் அந்த ஃப்ராக்ஷனில் ஒரு சைடு ஒரு வேரியபிளும் இன்னொரு சைடு அடுத்த வேரியபிளையும் அப்படி செப்பரேட் ஆக்கிட்டு இன்டகிரேட் பண்ணுவீங்க அப்படின்னா பீக்க வேல்யூ ஆர் கியூக்க வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தென் சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இன் தி கிவன் இக்குவேஷன். இந்த பி அல்லது கியூ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த வேல்யூவை கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அடுத்த வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் இந்த இதில் ஏதாவது 2 ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பீக்க வேல்யூவை கொண்டு கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் போட்டிங்க அப்படின்னா q கிடைக்கும். தென் யூஸிங் தி இக்குவேஷன் dz equal to p dx plus q dy, p dx plus q dy இதில் கொண்டு p and qக்கு வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்டகிரல் கிடைக்கும் அல்லது கம்ப்ளீட் சொல்யூஷன். ஸோ இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அந்த லாஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த ஆன்சரில் பியும் கியூவும் இருக்காது. ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் இருக்கலாம், எக்ஸு ஒய் இருக்கும் அண்டு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் சொல்யூஷனில் எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே இருந்ததுன்னா அங்கே 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அக்கராக இருந்தது அப்படின்னாக்க 2 கான்ஸ்டன்ட்டும் வரணும். அப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு again 2 constant a b னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சரில் கம்ப்ளீட் இன்டகிரலில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படி வரணும். ஓகேவா?
அதுதான் கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். இதில் எஃபோட வேல்யூ என்ன வருது பாருங்க, z minus px. In this problem f equal to z minus px அப்புறம் minus qy minus p square minus q square. இதை equation number 1 வச்சுக்கோங்க. இப்போ இந்த equationலேருந்து f suffix x, f suffix y இந்த 5 வேல்யூஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f suffix x அப்படின்னாக்கா dou f by dou x, differentiating the function f partially with respect to x. ஸோ இங்கே x மட்டும்தான் வேரியபிளாக வச்சுக்கணும், ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல x இருக்கக்கூடிய இந்த டேர்ம் மட்டும், இது மட்டும்தான் உங்களுக்கு வேரியபிளாக இருக்கும். தட் இஸ் இந்த எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 4 டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0 ஆயிரும். இந்த செகண்டில் இருக்கிற அந்த மைனஸ் பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இன்டு எக்ஸ் பவர் 1. எக்ஸ் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1. அதே போல் அடுத்தது எஃப் சஃபிக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். எஃப் சஃபிக்ஸ் ஒய்னா ஒய் மட்டும்தான் வேரியபிள், ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இதில் மட்டும், இது மட்டும்தான் வேரியபிளாக இருக்குது, இதில் தான் ஒய் இருக்குது, ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ஒய்க்கு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது மைனஸ் கியூ இன்டு ஒய் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1. தென் எஃப் சஃபிக்ஸ் இசட், இசட்டும் ஒரே ஒரு டேர்மில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது இங்கே. ஸோ இசட் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1 அண்ட் ரிமைனிங் எல்லா டேர்முமே கான்ஸ்டன்ட். அண்ட் எஃப் சஃபிக்ஸ் பி, எஃப் சஃபிக்ஸ் பின்னா டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு பி. இப்போ இங்கே 2 இடத்துல பி இருக்குது, தட் இஸ் இந்த இடத்துல பி இருக்குது, அதே போல் இந்த டேர்ம்லேயும் பி இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டு பி பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1. தென் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மைனஸ் பி ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 இன்டு பி பவர் 2 மைனஸ் 1, தட் இஸ் 2 இன்டு பி பவர் 1. அடுத்த டேர்ம் q ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், ஸோ அதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. நவ் ஃபைண்ட் f சஃபிக்ஸ் q. f சஃபிக்ஸ் qனா டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு q. அப்போ இங்கே 2 டேர்மில் qங்கிற வேல்யூ இருக்குது, தட் இஸ் இங்கே இருக்குது q, அதே போல் இதுலேயும் இருக்குது, மீதி எல்லா டேர்மும் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இருக்கிறது மைனஸ் q இன்ட்டு ஒய்னு இருக்குது. ஸோ மைனஸ் ஒய் கான்ஸ்டன்ட் இன்ட்டு q பவர் 1. q பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1 பிகாஸ் எக்ஸ் பவர் n-க்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இது q பவர் 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு q பவர் 1 மைனஸ் 1, தட் இஸ் 1 இன்ட்டு q பவர் 0. Any value power 0 is 1. So minus y, then minus last term q square variable. So q power 2 the differential value 2 into q power 2 minus 1. Okay, so the 5 values nama kandupidichachi. Now substitute these values in the Chorley's equation. Chorley's equation already inge irukudhu. Then equation number capital A nu vechukom. So in the capital A la kondu substitute panna porom. So first dp divided by dp divided by f suffix x plus p into f suffix z. F suffix x the value minus p, so minus p, then minus p into f suffix z the value. F suffix z the value 1, so minus 1. Okay, first f suffix x, then plus p into f suffix z, plus p into f suffix z to value 1. So here plus symbol, not minus, because f suffix x plus p into f suffix z value, then equal to second term dq divided by second term denominator f suffix y plus q into f suffix z. F suffix y value minus q, then plus q into f suffix z. F suffix z value 1. So q into 1 is 1. At the term dz divided by minus p into f suffix p. Here f suffix p is minus x minus 2p. So minus p into f suffix p, then minus q into f suffix q. F suffix q value here minus y
minus 2q, then equal to dx divided by minus f suffix p, minus of this value f suffix p value, minus x minus 2b, equal to dy divided by is minus f suffix q, here f suffix q value minus y minus 2b. Okay, now choose any two ratio. The first two, here denominator minus b plus b, so denominator 0, here also minus q plus q cancel ஆயிடும், denominator 0. So here first and 2, இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்போதுமே டினாமினேட்டர் 0 வந்ததுன்னா அந்த ரேஷியோவை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் சூஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ராக்ஷன், தட் இஸ் dp by 0 equal to dq by 0. ஸோ எப்போதுமே நீங்கள் ரெண்டு ரேஷியோ எடுக்கிறப்ப ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் அப்படி தான் எடுப்போம். தட் இஸ் a by b equal to c by d அப்படின்னா இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் k அப்படின்னு எடுப்போம். ஸோ இதுலேருந்து நீங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணினீங்க அப்படின்னா a by b equal to k, ஸோ a equal to k into b இப்படி கிடைக்கும். அதே போல் செகண்டையும் லாஸ்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப c by d equal to k அப்படின்னாக்க cக்கு வேல்யூ d ரைட் சைடில் எடுக்கிறப்ப k into d கிடைக்கும். அதே போல் தான் இங்கே நம்ம dp by 0 equal to dq by 0 அப்படின்னா these two ratio equal அப்படின்னா which is equivalent to a constant 0, sorry constant kன்னு எடுப்போம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். that is dp by 0 equal to kன்னு கிடைக்கும். அதே போல் dq by 0 equal to k. So from this dp க்கு வேல்யூ 0 into k, 0 ரைட் சைடில் எடுக்கிறப்ப 0 into k 0 ஆயிரும். அதே போல் dq க்கு வேல்யூ 0 into k 0. Now just integrating we can find dp, p and q. So two values, two equation integrate பண்ணாக்க left சைடில் dp equal to integral of 0. அதே போல் ரெண்டாவது ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணுறப்ப dq equal to integral of 0. So integral of dp value p equal to integral of 0 का value 0 தான், plus add one constant a. Similarly second integration, integral of dq का value q equal to right side integral of 0 value 0 plus add another constant b. So இங்கே உங்களுக்கு p का value a, q का value b. இப்போ p க்கு வேல்யூலையும் q க்கு வேல்யூலையும் வேற ஒன்றுமே இல்லை, x y z வேற ஒன்றும் இல்லாமல் சிம்பிளி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் இன்டெக்ரல் எழுதிடலாம். ஜஸ்ட் p அண்ட் q க்கு வேல்யூவை கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், அதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷன். பட் நீங்கள் செக் பண்ணிக்கணும், நீங்கள் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வரணும். ஓகே, ஸோ இந்த இக்குவேஷன் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் p அண்ட் q க்கு வேல்யூ. So z equal to p का value a, so ax plus q का value b, so by plus b square, p का value a square plus q square, q का value b square. So here number of arbitrary constants 2, okay, x and 2y, x and y ரெண்டு arbitrary independent variables இருக்குது, and a and b ரெண்டு arbitrary constants இருக்குது. So number of independent variables equal to number of arbitrary constant. So which is the complete solution. Okay students.